அன்பான தேவ ஜனமே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்துல இந்த காலை கதிர்ச்சி நிகழ்ச்சியின் வழியாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கூட உங்களுக்கு இனிய நாளாகவும் தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு நாளாகவும் இருக்க பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, அல்லது வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவராக சொல்லப்படுகிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லி பெரிய வாக்கு தத்துவம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அவன் என்ன செய்யணுமா, அவருடைய சொன்ன காரியத்துல செய்வதற்கு ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருந்து அவருடைய சத்தத்திற்கு நம்ம உண்மையா செவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டு நம்ம என்ன செய்வோம், பூமியில் உள்ள எல்லாரும் காட்டிலானது உயர்த்தி வைப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கார். சகல ஜாதிகள், யாரோ பர்டிகுலரா ஒருத்தவங்க கிட்ட அப்படின்லாம் அவர் சொல்லாம சகல ஜாதிகளிலும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நீங்க இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னா, 2 சக்கர வாகனங்கள் அல்லது 4 சக்கர வாகனங்கள் அதிகமாக பெருகி கொண்டு வந்துருச்சு. ஏன்னு சொன்னா, மக்களுடைய தேவை, அவருடைய நேரம், அவருடைய அவசரத்து நிமித்தமாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யாருமே என்ன செய்யல, பஸ் எல்லாம் பிடிச்சி போறதுக்கு டைம் கிடையாது. அதனால இப்போ 4 வீலரை கூட என்ன செய்யறாங்க, 2 சக்கர வாகனம் தான் இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேகமா போயிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அல்லது 3 சக்கர வாகனங்கள் எல்லாவற்றையும் நம்ம எதற்கு பயன்படுத்துறோம்னு சொன்னா, துரிதமாக காரியங்களை செய்வதற்காக பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்துற ஒவ்வொரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான பாதுகாப்புக்கான ஒரு காரியங்கள் வைக்கப்பட்டிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 2 வீலர்ல போறவங்களுக்கு என்ன வச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஹெல்மெட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 4 சக்கர வாகனத்துல போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹேர் பேக் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல என்ன இருக்கு, பாதுகாப்பு தராங்க. ஆனாலும் அந்த பாதுகாப்பெல்லாம் நம்ம எப்படி பண்றோம், அவங்க சொல்ற மாதிரி நம்ம செய்யறதில்ல. நான் ஒரு வாசகத்தை பாக்குறேன். என்ன வாசகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் ஹெல்மெட் போட்டு உங்களுடைய பயணம் இனிதாக இருக்கும், இன்னொரு பக்கம் அதே ஒரு ஹெல்மெட் போட்டு அடுத்த பக்கம் இதை மீறி நடப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மலர் வளையம் வச்சிருந்துச்சு. புரியுதா? இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அந்த ஹெல்மெட் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. எதுல போறவங்களுக்கு, 2 சக்கர வாகனங்களை போறதுக்கு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் பாக்குறேன், அங்கங்கே என்ன செய்யுதுன்னா, ஒரு எல்லோ கலர் போர்டு இருக்குது. அதுல போர்டுல 0% இஸ் குட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு ரொம்ப நாளா விளங்கல. அப்புறம் அன்னைக்கு ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு மீட்டிங்ல பேசும் பொழுது அங்க இருந்தேன் நானு. அப்ப நான் அதை கேட்டப்ப அவர் சொன்னாரு, ஆக்சிடென்ட் இல்லாம ஒரு வருடத்தை நம்ம எடுத்துட்டு போனோம். அப்படி இருந்தா எப்படி இருக்கும், 0% ஒருத்தர் கூட ஆக்சிடென்டே பண்ணாம போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதாமா அது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவரும் என்ன செய்யறாங்கன்னா, பாதுகாப்பிற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஒரு குடும்பமானாலும் சரி, அல்லது ஒரு அரசாங்கம் இருந்தாலும் சரி, என்ன செய்யறாங்க, மக்களின் பாதுகாப்புக்காக என்ன செய்யறாங்க, அநேக முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன சொல்லப்படும்னா, அதுல சில ரூல்ஸ் கொடுக்கப்பாங்க. சரிங்களா? நீங்க ஹெல்மெட் போடுங்க, போட்டீங்கன்னா என்னது, விபத்தை தவிர்க்கலாம். அப்படி விபத்தே நடந்தா கூட என்ன செய்யலாம், உயிரை காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் என்ன செய்யுதுன்னா, அரசாங்கம் அதை ரொம்ப ஒத்து பாக்குறாங்க. அது இல்லாதபடிக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கான அபராதம் கூட விதிச்சு பாக்குறாங்க. ஆனா எத்தனை பேர் அதை நம்ம ஃபாலோ பண்றோம்? ஏன்னா நம்முடைய உயிருக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு தலைக்கவசம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நீ சகல ஜாதிகளும் உங்களை மேன்மை வைக்க போற, அதுக்கான தலைக்கவசம் தான் என்னது, நான் சொல்றதுக்கு என்ன செய்யுங்க, செவி சாய்ங்க. நான் சொல்றதுக்கு நீங்க கவனமா இருந்து உண்மையாய் செய்வீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாராம், ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறாங்க. இந்த நாட்களில நீங்களும் நானும் எதை பத்தி நம்ம யோசித்து கொண்டிருக்கோம்? இந்த அவசரமான உலகத்துல நம்ம பாதுகாப்பை மறந்து ஓடுகிறோமா? ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற மேலான காரியத்தை நம்ம மறந்து இந்த உலகத்தையே நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டவர் இந்த உலகத்துல நீங்க எப்படி வாழ போறீங்க, எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்படி நீங்க சாலையில போகும்பொழுது ஹெல்மெட் ரொம்ப அவசியம், அல்லது நீங்க கார்ல போகும்போது அதற்கான எல்லா
விதிமுறைகளும் நீங்க கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் விரும்புது. ஏன்னு சொன்னா உங்க உயிர் எழுது அவ்வளோ ஒரு முக்கியமாக கருதப்படுது. அதே போலதான் ஆண்டவர் சொன்னார்னா, நம்ம நித்தியமாக பாவத்துல மாண்டு போய்விடாதபடிக்கு நம்மளை மீட்கணும். நம்முடைய உயிர் ரொம்ப அவருக்கு முக்கியமா தெரிஞ்சனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, பரலோகத்தை விட்டு வந்து அவருடைய உயிரை என்ன செஞ்சாரு, தியாக பலியாக கொடுத்து உங்களை என்னையும் என்ன செஞ்சிருக்காரு, மீட்டு கொண்டிருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, மீட்டு கொண்டு நம்ம என்ன செய்யறாரு, பாதுகாக்கிற. சத்தியம் என்னும் தலைச்சீராவை நீங்க அணிந்து கொள்ளுங்க, சத்தியம் என்னும் தலைச்சீராவை நீங்க அணிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், ஆபத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். ஒருவேளை நமக்கு இந்த உலகத்துல சாத்தான் கொடுக்கிற அநேக சோதனைகளை நம்ம சிக்கி கொள்வோம்னு சொன்னாலும், ஒருவேளை அந்த சோதனை கடவுள் நமக்கு அனுமதித்தால், சாத்தான் நம்மை சோதிப்பதற்கு அவர் பொறுப்பு கொடுத்தாலும், நம்ம மேல அவர் என்ன செஞ்சிருக்க, அன்பு வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்வார், அவர் பாதுகாத்து கொள்வார். அவருடைய வசனத்தின் நிமித்தம் நம்மை தேற்றுவார், ஆற்றுவார். ஒருவேளை வியாதியா இருக்குன்னு சொன்னா இந்த வசனங்கள் ஆண்டவர் சொல்றாருல, வியாதி படுக்கை நான் மாற்றி போடுவேன், உடைய பாவத்தினால உனக்கு நான் வியாதியை தந்திருந்தா கூட என்ன செய்வேன், அதை நான் மன்னித்து உடைய வியாதி படுக்க. எவ்வளவு பெரிய பெரிய வாக்கு தத்தங்கள் நம்ம சிந்தனைக்கே என்ன செய்யாது, எட்டாத அளவுக்கு அன்பு வைத்திருக்கிற அன்பான தேவன். அவருடைய சத்தியத்தை நம்ம என்ன செஞ்சணுமா, பாதுகாப்பாக வச்சு. அதை தான் சொல்றாரு, என்ன செய்யுங்க, நீ கவனமா இருக்கும்படி என் கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளும்படி நீ கவனமாயிரு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு என்ன சொல்றாரு, உண்மையா என்ன செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் அல்லது சகல ஜாதிகளிலும் என்ன செய்வாரா, உயர்த்த காத்திருக்கிறாரு. அவருடைய தலைக்கவசமான அவருடைய சத்தியத்தை நம்ம என்ன செய்வோம், போட்டுக்கொள்வோம். அந்த சத்திய வசனம் நம்ம என்ன செய்யுமா, பாதுகாக்க. எதுல இருந்து பாதுகாக்க சொன்னா, நித்திய மரணத்திலிருந்து நம்மை அது பாதுகாக்கும், பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும், வியாதியிலிருந்து நம்ம இது பாதுகாக்கும், கஷ்டத்திலிருந்து அது நம்மை பாதுகாக்கும். இப்படி பாதுகாப்பாக கொடுக்கிற அன்பான தேவன் இருக்கிறாரு. அதனால இதை குறித்தும் பயப்படாதபடிக்கு அவர் சொல்கிறபடி எல்லாம் கேட்டு நம்ம நடப்போம்னு சொன்னா நம்ம பாதுகாப்பாக இந்த பாரமான இந்த உலகத்துல, இந்த யுத்தம் நடக்கிற இந்த உலகத்துல, கஷ்டம் அதிகமாக இருக்கிற இந்த உலகத்துல தேவன் உங்களை பாதுகாக்க அவரிடத்துல அவருடைய சத்தியமாகிய இந்த வசனத்தை தலைச்சிறாவாக நீங்க அணிஞ்சுக்குவீங்கன்னு சொன்னா எல்லாவற்றிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்தி வருகிற பரலோக தந்தையே, உடைய வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேர்ச்சி அரவணைத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அநேக வேளைகளிலே பாதுகாப்பு எங்கே இருக்கிறது தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் நீரே எங்களுக்கு பாதுகாப்பான கர்த்தர் என்பதை நாங்கள் உணரும்படி செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்களுடைய நீர் சொன்னது போல உடைய கட்டளைகள் படி எங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா காரியத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் உண்மையாக நாங்கள் அதற்கு செவி கொடுக்கிறதான அந்த ஞானத்தையும் புத்தி எங்களுக்கு தாங்க சாமி. அதில் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம் சாமி. தயவா எங்களை மன்னித்து ஆண்டவரை வழிநடத்துங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக பேராக ஆசீர்வதிங்க. அவருடைய இருதயத்தின் தேவைகள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கீங்க சாமி. அவளோடு கூட இருங்க ஆண்டவரே. பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்காக செபிக்கிறோம் சாமி. சாத்தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொள்ளை கொண்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு பள்ளிகளிலும் படிக்கிற மாணவிகளை நீங்க அவர்களோடு கூட இசைந்த ஆண்டவரே, ஆவியானவர் அவர்களை மெல்லிய சத்தத்தினால பேசி தவறான பாதைக்கு செல்லாதபடிக்கு அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, இந்த காலம் கொடிதான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆங்காங்கே ஆண்டவரே யுத்தங்களின் செய்திகளையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. மனுஷருக்கு விரோதம் மனுஷர்கள் எழும்புவதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கொலை நோய்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து பராமரித்து வருகிறீர்கள் சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையுமே பற்றி கொள்ள முடியாத கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த நாளிலும் கூட விசேஷமாக கர்ப்பஸ்திரீகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே.
பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்களே பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே நல்ல சுக பிரசவங்களை நீங்கள் கட்டளையிட விடமாய் கெஞ்சி கேட்கிறோம். பண தேவைகளுக்காக காத்து கொண்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவளுக்கு ஆண்டவரே நீரே அவருடைய பிரச்சனைகளாக நீக்கி போட்டு அவளுக்கு பண தேவைகளை சந்தித்தல் விடமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே சுகவீனத்தில் பலவீனத்திலும் இருந்தவர்களை மருத்துவமனையில் இருந்து அவளை இல்லத்திற்கு அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையுமே கரத்தில் ஒப்புக் கொடுங்க. அந்த நாள் முதல் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.